நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. கலைத்துறையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவருடைய தனித்துவையான நகைச்சுவையால் மக்கள் மனதில் நீங்காம் இடம் பிடித்த ரோபோ சங்கரின் பெரியா விடையானது நடைபெற்று வருகிறது. திரைத்துறையினர் மற்றும் அவரது நண்பர்கள் இறுகிய முகத்துடன் இருக்கும் காட்சிகளையும் நேரடியில் பார்த்து வருகிறோம். சென்னை வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர் இடுகாட்டில் ரோபோ சங்கர் உடலானது தகனம் செய்யப்பட உள்ளது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். வணக்கம். திரைத்துறையில் பல சாதனைகளை புரிந்து திரைத்துறை, சின்னத்திரை மற்றும் அது மட்டுமல்லாமல் தொலைக்காட்சி தொடர்கள் என பல துறைகளில் தன்னுடைய அந்த சாதனைகளை பகிர்ந்து கொண்டும் வகித்து வந்த நடிகர் ரோபோ சங்கர் நேற்று உடல்நலக்குறைவு காரணமாக இயற்கை எய்தினார். இந்த வகையில் அவருடைய உடலானது வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு தற்பொழுது இறுதி ஊர்வலமாக இந்த பிருந்தாவனம் இடுகாட்டு மயானத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றது. வழிநெடுகிலும் இருக்கக்கூடிய அவரது நண்பர்களும் உறவினர்களும் அவரது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காகவும் இறுதி மரியாதையை செலுத்துவதற்காகவும் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்று தற்பொழுது இந்த மயானத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நடிகர்களும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவர் நினைவுகளை மட்டுமே விட்டு சென்றதாக இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிவிக்கின்றனர். மதுரையில் பிறந்த இவர் BA எக்கனாமிக்கல் பொருளாதாரம் முடித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சினிமா மீது இருந்த ஆர்வத்தின் காரணமாக 1997ஆம் ஆண்டு சினிமாவில் பணியாற்ற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தில் சென்னைக்கு வந்திருந்தார். அந்த வகையில் சென்னைக்கு வந்திருந்த ஆரம்ப காலத்தில் வந்திருந்த அவர் சினிமா துறையில் கிடைக்கின்ற அந்த கதாபாத்திரங்களின் வாய்ப்புகளையும் பயன்படுத்திக் கொண்டு வந்திருந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக தன்னுடைய பயணத்தை தொடங்கிய அவர் கிடைக்கின்ற மேடையில் கிடைக்கின்ற அந்த நகைச்சுவைகளை செய்து கொண்டு தன்னுடைய அந்த வாழ்க்கையை ஆரம்ப காலகட்ட வாழ்க்கையை திருமணத்திற்கு பிறகு தொடங்கியிருந்தார். திருமணத்திற்கு பிறகு நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. பல்வேறு திரைத்துறையினர் நடிகர் கமல்ஹாசன், சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல்வேறு திரை பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தியதை பார்த்தோம். தற்போது நடிகர் ரோபோ சங்கரின் இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகிறது. இன்னும் சிறிது நேரத்தில் அவரது உடலானது தகனம் செய்யப்பட இருக்கிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் யுவராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யுவராஜ், விவரங்கள். வணக்கம். ரோபோ சங்கருடைய உடலானது வளசரவாக்கத்தில் வைக்கப்பட்டு தற்போது இறுதி மரியாதை செலுத்துவதற்காக சாலை மார்க்கமாக இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியானது தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. வளசரவாக்கத்தில் இருந்து அவருடைய இல்லத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய இந்த பிருந்தாவன் இடுகாட்டு மயானத்திற்கு இந்த உடலானது எடுத்துச் செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட இருக்கின்றது. இந்த இறுதி ஊர்வலத்தில் அவரது குடும்பத்தினர் ஏராளமானோர், அந்த குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என ஏராளமானோர் அவருடைய இறுதி நிகழ்வில் பங்கேற்பதற்காக தற்பொழுது இந்த சாலைக்கு வந்திருக்கின்றனர். தற்பொழுது இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்பதற்காக சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட அவருடைய அந்த உறவினர்கள், சொந்தங்கள் என ஏராளமானோர் இந்த இறுதி ஊர்வலத்தில் தற்போது பங்கேற்று வருகின்றனர். சாலை மார்க்கமாக நடந்து செல்லப்படக்கூடிய இந்த இறுதி ஊர்வலத்தில் இந்த சாலையை ஸ்தம்பித்து நிற்கின்ற வகையில் தற்பொழுது இறுதி ஊர்வலமானது நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காகவும் அவருடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். அந்த காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். படை சூழ தன்னுடைய கண்ணீர் மல்க மக்களுடைய அன்பால் அவருடைய உடலானது இறுதி நிகழ்விற்காக அனுப்பி வைக்கப்படுகின்றது அந்த பிருந்தாவனம் இடுகாட்டு மைதானத்திற்கு. தொடர்ந்து பல்வேறு நடிகர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் என தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வந்த அந்த நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து வந்தோம். காலை இரவு முதலாகவே அவரது உடலானது வளசரவாக்கத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர்ந்து பல திரைத்துறையினர்களும் உறவினர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து அந்த வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு வருகை தந்திருந்தனர். அவர்களுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் என அனைவருமே தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் அவருடைய ஆறுதல்களை வாங்கியபடியும் அனுதாபங்களை பெற்றபடியுமே நின்றனர். அவர்களுடைய குடும்பம் இன்று நிற்கக்கூடிய அந்த ஒரு கதிக்கு அவருடைய குடும்பத்தினர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்க முடியாத ஒரு நிலையில் நாங்கள் இருப்பதாக வந்திருந்த ஒவ்வொருவருமே தெரிவித்த அந்த ஒரு காட்சிகளையும் நாம் பார்த்து வந்தோம். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் ஒன்று மட்டுமே தற்போது சொல்ல முடியும் என்ற அவர்களுடைய உறவினர்களுடைய கருத்தும் அவருடைய இழப்பு அவர்களுடைய குடும்பத்திற்கு மட்டுமல்லாமல் திரைத்துறையில் இருப்பவர்களுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் ஒரு பேர் இழப்பு என்று இன்று வந்து அனைவருமே தெரிவித்திருந்தனர். ஆரம்ப காலத்தில் தன்னுடைய அந்த நண்பர்களுடன் பயணித்து அந்த சிறிய
ஒரு நாடக கம்பெனியை தொடங்கிய அவர், 5 நபர்கள் கொண்ட அந்த கம்பெனியை தொடங்கிய அவர் இங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் ஊர் ஊராக சென்று அந்த நிகழ்ச்சிகளில் மட்டுமே பங்கேற்கக்கூடிய அந்த ஒரு பணியை செய்து வந்ததாகவும், கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டு தன்னுடைய அந்த கதாபாத்திரத்தை மின்னக்கூடிய வகையில் எப்படியாவது மெருகேற்ற வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் தொடர்ந்து கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி வந்ததாக தெரிவித்திருந்தனர். ஆரம்ப காலத்தில் அவர் பாடி பில்டராக இருந்த ஒரு காரணத்தினாலும் அந்த துறையில் ஏதேனும் புதிதாக ஒரு சாதனையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவருக்கு புதிதாக ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு வந்ததாக அவருடைய உறவினர்கள் தெரிவித்து வந்தனர். தான் மிகப்பெரிய ஒரு கமல்ஹாசனின் ரசிகர் என்று அடிக்கடி ரோபோ சங்கர் மேடையில் தெரிவித்து வருவார். அந்த வகையில் தற்பொழுது இந்த கமல்ஹாசனினுடைய பாடல்கள் இசை மூலமாகவே அவரது உடலானது தற்பொழுது அஞ்சலி இறுதி நிகழ்வுக்காக எடுத்துச் செல்லப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.